வணக்கம் நண்பா. டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் 5546 பணியிடங்கள் உபரி. வாங்க விரிவாக பார்க்கலாம். இவர்களை அரசு பள்ளிகளில் மாற்ற நடவடிக்கை. அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் உபரியாக உள்ள 5546 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அரசு பள்ளிகளில் 10 ஆண்டுகளாக காலியாக உள்ள இடங்களுக்கு மாறுதல் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் 3356 அதாவது 3156 அரசு மேல்நிலைப் பள்ளிகள், 3094 உயர்நிலைப் பள்ளிகள், 4976 நடுநிலை பள்ளிகள், 24530 தொடக்கப் பள்ளிகள் என 37526 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இவை தவிர அரசு உதவி பெறும் பள்ளிகள், பகுதி உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் சிறுபான்மையற்ற அரசு நிதி உதவி பெறும் மேல்நிலை உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள காலி பிரிவினங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்கள் கலந்தாய்வு மூலம் மாற்றப்பட்டனர். இந்த வகையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 244 ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர் நடவடிக்கையாக தொடக்க கல்வித்துறையில் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் கண்டறியப்பட்டன. 23-24 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை அடிப்படையில் இந்த உபரி ஆசிரியர் பணியிடங்கள் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. சிறுபான்மையற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகள், சிறுபான்மை அரசு உதவி பெறும் பள்ளிகள் என இரு வகைகளாக இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 10 தென் மாவட்டங்களில் 3200 பணியிடங்கள் உபரி. சிறுபான்மை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாநிலம் முழுவதும் 2220 ஆசிரியர்கள், சிறுபான்மையற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3326 ஆசிரியர்கள் என மொத்தம் 5546 ஆசிரியர் பணியிடங்கள் உபரியாக உள்ளன. தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், திருச்சி ஆகிய 10 மாவட்டங்களில் மட்டும் சுமார் 3200 ஆசிரியர் பணியிடங்கள் உபரியாக உள்ளன. உபரி பணியிடங்கள் குறைவான மாவட்டங்கள்: தருமபுரி, அரியலூர் மாவட்டங்களில் மட்டுமே முறையே 7, 8 என ஒற்றை எண்ணிக்கையில் உபரி ஆசிரியர்கள் உள்ளனர். இதேபோல கிருஷ்ணகிரியில் 11, திருப்பூரில் 17, கரூர், கடலூரில் தலா 18, காஞ்சிபுரத்தில் 24 என 25க்கும் குறைவான உபரி ஆசிரியர்கள் உள்ளனர். 50க்கும் குறைவான ஆசிரியர் உபரி பணியிடங்கள் பட்டியலில் கள்ளக்குறிச்சி, நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர் ஆகிய 5 மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அரசுக்கு நிதி இழப்பு: கடந்த 2014 ஆண்டுக்கு பின்னர் தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்படவில்லை. இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் சில அரசு பள்ளிகளில் காலிப்பணியிடங்கள் அதிகமாக உள்ளன. இந்த பணியிடங்களில் அந்தந்த பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் மாற்றுப்பணியில் அனுப்பப்படுகின்றனர். இதனால் அரசு பள்ளிகளில் கல்வி கற்பித்தல் திறன் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 5546 உபரி ஆசிரியர் பணியிடங்களால் அரசுக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுகிறது. ஒருபுறம் உபரி பணியிடங்களுக்கு வீணாக ஊதியம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மறுபுறம் அரசு பள்ளிகளில் கடந்த 10 ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் மாணவர்களின் கற்றல் திறன் பாதிப்படைந்து வருகிறது. அரசு பள்ளிகளுக்கு பணியிட மாறுதல்: உபரி பணியிடங்களில் உள்ள ஆசிரியர்களை முதல் கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள காலி பணியிடங்களுக்கு மாறுதல் செய்ய வேண்டும். எஞ்சியவர்களை அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு மாறுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இன்றைய சூழலில் அரசு பள்ளிகளுக்கு மாறுவதற்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக உள்ள பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆர்வமாக உள்ளனர். ஆனால் இந்த ஆசிரியர்களின் ஊதியத்தில் மாதந்தோறும் பயன்பெற்று வரும் சில நிர்வாகிகள் பணியிட மாறுதலுக்கு தடையாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது: அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரி பணியிடங்கள் பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. உபரி ஆசிரியர்களை பணியிட மாறுதல் செய்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டால் அந்த பள்ளிகளின் நிர்வாகம் நீதிமன்றத்தை அணுகி தடை ஆணை பெறுவது வழக்கமான நிகழ்வாக மாறிவிட்டது. இந்த நிதி வீணாக செலவிடப்படுவதை தவிர்க்கவும் அரசு பள்ளிகளில் 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாத காலி பணியிடங்களை நிரப்பும் வகையிலும் இந்த விவகாரத்தில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றனர். இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.